பேச்சால் பிறரை ஈர்க்கவும் சில உத்திகள் 3-2-1 ஃபார்முலா. சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய பெரிய சிஇஓக்கள் பேசும்போது மட்டும் ஏன் அந்த அறையே அப்படியே நிசப்தமாகி எல்லாரும் அவங்க பேச்சை மட்டும் அவ்வளோ கவனமா கேட்கறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பேச்சு திறமை அப்படிங்கிறது பிறவியிலேயே வர்ற ஒரு வரம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு துல்லியமான அறிவியல். நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்கங்கிறத விட உங்க மூளை வெளிப்படுத்துற சிக்னல்கள் எப்படி மத்தவங்களோட நரம்பு மண்டலத்தோட கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் இங்க அசல் விளையாட்டு. ஒரு லீடரா உங்க பேச்சில் அந்த அதிகாரமும் தெளிவும் இருக்கணும்னா முதல்ல மனுஷ மூளை ஒரு தகவலை எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 1. கம்யூனிகேஷன். இது வெறும் சாஃப்ட் ஸ்கில் இல்ல, அசல் அறிவியல். நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சும்மா மேடை ஏறி 4 வார்த்தை அழகா பேசுறது இல்ல மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட் ஸ்கில் மட்டும்தான்னு. ஆனா அதுதான் கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான நியூரோ சயின்ஸே ஒளிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்க உங்க வாயை திறந்து முதல் வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பும் உங்களோட மனநிலையும் என்ன செய்து தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை பாஸ் பண்ணிடுது. இதை தான் சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நியூரோ எக்கோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க மனசோட எதிரொலி அடுத்தவங்க மூளையில போய் கேட்கும். இதை பத்தி இத்தாலியில இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் பார்மா ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நம்ம மூளையில மிரர் நியூரான்கள் அப்படின்னு சில அமேசிங்கான செல்கள் இருக்கு. இதோட வேலை என்ன தெரியுமா? கண்ணாடி எப்படி உங்க பிம்பத்தை காட்டுதோ அதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற உங்களோட எமோஷன்ஸை இது அப்படியே பிரதிபலிக்கும். ஆனா இது எவ்வளோ வேகமா நடக்கும்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. வெறும் 200 மில்லி செகண்ட். ஆமாங்க, நீங்க ஒருத்தரை பார்த்து கண் இமைச்சு துறக்கிறதுக்குள்ள உங்க மூளையில இருக்கிற மிரர் நியூரான்கள் எதிரில இருக்கிறவங்களோட நரம்பு மண்டலத்தோட கனெக்ட் ஆயிடும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தலைவனா ஒரு லீடரா நீங்க ஒரு ரூம்குள்ள நுழையும் போது அந்த அறையில இருக்கிற அத்தனை பேரோட நரம்பு மண்டலத்தையும் ரெகுலேட் பண்ற ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு மீட்டிங்க்கு போறீங்க. அங்க நீங்க ரொம்ப பதற்றமாவோ பயத்தோடோ இல்ல என்ன பேச போறோன்னு தெரியாம ஒரு சிதறிய மனநிலையோடவோ இருந்தீங்கன்னா உங்க மூளை ரிலீஸ் பண்ற சிக்னல்ஸ் அந்த ரூம்ல இருக்கிற மத்தவங்களையும் ஆட்டோமேட்டிக்கா பதற்றமடைய வச்சிடும். அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். ஆனா அதுவே நீங்க ரொம்ப நிதானமா தெளிவா மனசளவிலும் உடல் அளவிலும் நல்ல உறுதியா கிரவுண்டடா இருந்தீங்கன்னு வைங்க, மேஜிக் நடக்கும். உங்களை பார்க்குற அத்தனை பேரோட இதய துடிப்பும் சீராக தொடங்கும். அவங்களோட மூளை ரொம்ப சாந்தமாகி இவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வர்றான் அப்படின்னு உங்க பேச்சை கேட்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நரம்பு மண்டலம் ரெடி ஆயிடும். இதுக்கு ஒரு செம பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முறை நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங் ஹால்குள்ள நுழையிறீங்க. அங்க இருக்கிறவங்க யாரும் உங்களை மதிக்கல, உங்களுக்கு இடம் கொடுக்கல, ஏன் உங்களை ஏறிட்டு கூட பார்க்கல அப்படின்னா சும்மா நின்னுட்டு ஐயோ நமக்கு அங்க ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள பதறவே பதறாதீங்க. ஏன்னா நீங்க பதறுனா அவங்க மிரர் நியூரான்கள் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதுக்கு பதிலா முகத்துல எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா கேஷுவலா ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கெத்தா உட்காருங்க. நீங்க மெயின்டைன் பண்ற அந்த அமைதியும் உங்க உடம்புல இருக்கிற அந்த நிதானமும் இருக்குதே, அது ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யும். நீங்க வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். ஆனா உங்களோட அந்த சைலன்ஸ் அந்த அறையோட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் அத்தனை பேரோட கவனிப்பையும் அப்படியே உங்க பக்கம் திருப்பிடும். கவனத்தை ஈர்க்கும் உத்திகள், புதுமை மற்றும் எளிமை. அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம மூளையோட சுபாவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும். நம்ம பிரெயின் ரொம்ப சோம்பேறிங்க. தினமும் பார்க்குற அதே வழக்கமான விஷயங்களை அதை அப்படியே அலட்சியப்படுத்திரும், கண்டுக்கவே கண்டுக்காது. ஆனா எப்பவாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றமோ இல்ல ஒரு புதுமையோ தெரியுதோ அப்போதான் மூளை சட்டுன்னு அலர்ட் ஆகி விழிச்சிக்கும். சயின்ஸ்ல இத ஓரியன்டிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளோதான் லாஜிக்கா அறிவா பேசினாலும் மூளை அதை விட ஆச்சரியமான விசித்திரமான விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இங்க தான் பல பேர் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. தங்களை ரொம்ப அறிவாளியா காட்டிக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு புரியாத கஷ்டமான வார்த்தைகளையும் பெரிய பெரிய ஜாகுவார் டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் பேச்சு சும்மால பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஜெர்மனியில இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் பண்ணின ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப எளிமையான மொழியில பாமரனுக்கும் புரியிற மாதிரி பேசுறாங்களோ அவங்கள தான் மக்கள் ரொம்ப புத்திசாலியாவும் நம்பிக்கைக்குரியவராயும் பார்க்கறாங்களாம்.
அதுவே தேவையில்லாம கஷ்டமான வார்த்தை பேசுறவங்கள பார்த்தா இவன் ஏதோ தப்ப மறைக்க பார்க்கறான், இவன் ஏதோ வீக்கான ஆளுன்னு மூளை ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுமாம். அப்போ ஒரு மீட்டிங்லயோ இல்ல ஒரு வீடியோலயோ ஆரம்பத்திலேயே எல்லாரோட அட்டென்ஷனையும் உங்க பக்கம் திருப்பணும்னா நீங்க இந்த 3 மேஜிக் லைன்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இதுவரை உங்ககிட்ட கேட்காத ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கலாமா? செகண்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு விசித்திரமான யாருக்கும் தெரியாத விஷயத்தை பகிர விரும்புகிறேன். தேர்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு புதிய ஐடியாவை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே கேட்கறவங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லா வேலையையும் நிறுத்திட்டு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சிரும். 3. உயிரியல் ரீதியான பிணைப்பு, குரல் மற்றும் கேள்விகளின் சக்தி. 3வது விஷயம், ஒரு லீடரோட குரல் இருக்குதே, அது சும்மா சத்தம் கிடையாது. அது மத்தவங்களோட உடல் இயக்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரிமோட் கண்ட்ரோல். லண்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க ஒரு மீட்டிங்ல பதற்றமாவோ இல்ல ரொம்ப வேகமாவோ பேசுனீங்கன்னா உங்களை கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஹார்ட் பீட்டும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகி அவங்களும் நர்வஸ் ஆயிடுவாங்களா. ஆனா அதுவே நீங்க ஒரு சீரான தாளத்தோட ரிதுமிக்கா நிதானமா பேசும்போது கேட்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு, சேஃப் ஃபீலிங் வரும். இங்கதான் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் பிரின்ஸ்டன் ஸ்டடி கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் மேஜிக் இருக்கு. உங்க பேச்சுல ஒரு சின்ன ரிதம், ரைம் அல்லது ரிதம் இருக்கும்போது மூளை அதை ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த விஷயம் உண்மை அப்படின்னு நம்பிடும். சயின்ஸ்ல இத ப்ராசஸிங் ஃப்ளூவன்சி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பெரிய பேராகிராஃப் பேசுறத விட ஒரே வரியில ட்வீட் பண்ற மாதிரி சின்னதா ரைமிங்கா சொல்லணும். எப்படி தெரியுமா? மூவ் ஸ்லோ டு மூவ் ஃபாஸ்ட். வேகமா போகணும்னா முதல்ல நிதானமா அடி எடுத்து வை. அல்லது வாட் யூ ட்ராக் க்ரோஸ் பேக். நீ எதை கண்காணிக்கிறாயோ அது மீண்டும் வளரும். இந்த மாதிரி பஞ்ச் லைன்ஸா பேசும்போது அது கேட்கிறவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு அவங்க லைஃப் டைம்க்கு மறக்காது. அது மட்டும் இல்லாம கார்னகி மெலன் ஆய்வின்படி நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது அவங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. இது அவங்கள இன்னும் ஆர்வமா அவங்க பேச்சை கவனிக்க வைக்கும். அடுத்த முறை அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு பாஸ் மாதிரி ஆர்டர் போடுறத விட்டுட்டு ரொம்ப கனிவா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க தங்களை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் கிரியேட் ஆகும். 4-3-2-1 தந்திரம், முக்கியமான உரையாடல்களை கையாளுதல். சரி, இப்போ இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் பகுதிக்கு வருவோம். ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங், இல்ல ஒரு கஷ்டமான பேச்சுவார்த்தை, இல்ல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அங்க நீங்க ஒரு லீடரா கெத்தா உங்க முழு அதிகாரத்தோட பேசணும்னா நீங்க கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய ஒரு மேஜிக் ஃபார்முலா தான் இந்த 4-3-2-1 தந்திரம். இது என்ன 4-3-2-1? ஒன்னா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், 4 வினாடிகள் இடைவெளி விடுங்க. ஒரு மீட்டிங்ல உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவர் ஒரு பாயிண்ட்டையோ இல்ல ஒரு கேள்வியையோ வைக்கிறார்னா அவசரப்பட்டு உடனே டக்குன்னு பதிலளிக்காதீங்க. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ள 1, 2, 3ன்னு எண்ணி கரெக்டா 3 செகண்ட்ஸ் சைலண்டா இருங்க. ஏன் தெரியுமா? நீங்க அப்படி கேப் விடும்போது உங்க மூளையில இருக்கிற ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணும்னா, நாம சொல்ல போற பதிலில் ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு செக் பண்ணி ரொம்ப நிதானமான ஒரு பக்குவப்பட்ட பதிலை ரெடி பண்ண உங்களுக்கு டைம் கொடுக்கும். அதே நேரத்துல எதிரியில இருக்கிறவங்களுக்கு இவன் நம்ம பேச்ச ஆழமா யோசிச்சு தான் பதில் சொல்றான் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலையும் இது பாஸ் பண்ணும். செகண்ட், 2 பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்லுங்க. நாம என்ன நினைப்போம்னா, நிறைய பாயிண்ட்ஸ் பேசினா நாம பெரிய புத்திசாலின்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனுஷ மூளையால ஒரே நேரத்துல பல விஷயங்களை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. இதைத்தான் டியூவல் ட்ராக் ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பதில் சொல்ல நினைச்சாலும் அதை வெறும் 2 பாயிண்டா சுருக்கிக்கோங்க.
அதுலயும் ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. நீங்க அந்த 2 பாயிண்ட்டையும் பேசும்போது உங்க கைகளால 1 2ன்னு சைகை செஞ்சு சுட்டி காட்டுங்க. நீங்க பேசுற வார்த்தையும் உங்க கை அசைவும் ஒண்ணா மேட்ச் ஆகும்போது கேட்கறவங்களோட மனசுல அந்த தகவல் ஆணி அடிச்ச மாதிரி ஆழமா பதிஞ்சிடும். தேர்ட், ஒரு கேள்வியுடன் முடியுங்க. நீங்க உங்க பேச்ச முடிக்கும்போது சும்மா தேங்க்யூன்னு முடிக்காம அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்கறவங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்கா பகல் கனவு காண ஆரம்பிச்சிரும். சயின்ஸ்ல இதை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும், மைண்ட் எங்கேயோ போயிடும். ஆனா நீங்க பேச்சோட கடைசியில டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது அவங்க மூளை அலர்ட் ஆகி அந்த பகல் கனவை அப்படியே கட் பண்ணிட்டு உடனடியாக நிகழ்காலத்துக்கு வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆகிடும். அடுத்ததா நாம பார்க்க போறது பேச்சுவார்த்தையில ஒருத்தரை ரொம்ப ஈஸியா வீழ்த்தக்கூடிய ஒரு செம சைக்காலஜிக்கல் உத்தி. இத 10 வினாடி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷ மூளையால பெரிய பெரிய பேராகிராஃப்களை எல்லாம் ஒரே நேரத்துல உள்வாங்கிக்கவே முடியாதாம். தகவல்களை சிறு சிறு துண்டுகளாக, அதாவது சயின்ஸ் பாஷையில சொன்னா சங்க்ஸாக மாற்றி கொடுத்தா மட்டும்தான் மூளை அதை சரியா ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்க மூச்சு விடாம தொடர்ச்சியா 12 வினாடிகளுக்கு மேல் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்கறவங்களோட கவனம் சிதறி அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதனாலதான் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் பேசும்போது 5 முதல் 10 வினாடிகள் மட்டுமே கொண்ட ஸ்பிரிண்ட்டுகளாக பேசுவாங்க. அதாவது ஒரு சின்ன வரிய சட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விடுவாங்க. குறிப்பா ஒரு காரசாரமான விவாதத்திலையோ இல்ல ஒரு பெரிய சண்டையிலையோ இருக்கும்போது இந்த உத்தி ஒரு அணு ஆயுதம் மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு எதிரில இருக்கிறவங்க உங்க மேல இருக்கிற கோவத்துல மணிக்கணக்கா கத்திக்கிட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க அதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு அவசரப்படாம மிகச் சுருக்கமா கரெக்டா 10 வினாடிகளுக்குள் உங்களோட மெயின் பாயிண்ட்டை மட்டும் நெத்தியடி மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுங்க. நீங்க அப்படி அமைதியாகும்போது அங்க 2 மேஜிக் நடக்கும். ஃபர்ஸ்ட், நீங்க பேசின அந்த 10 வினாடி வார்த்தை இருக்குதே அது அவங்க காதுக்குள்ள போய் ஈட்டி மாதிரி பாயும். இவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு அவங்க மூளை அதை ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கும். செகண்ட், மணிக்கணக்கா கத்திக்கிட்டு இருந்த அவங்களுக்கே ஒரு கட்டத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்களும் உங்கள மாதிரியே ரொம்ப சுருக்கமா பேச ஆரம்பிப்பாங்க. மொத்தத்துல அந்த விவாதத்தோட போக்கையே உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற பவர் இந்த 10 செகண்ட் ரூலுக்கு இருக்கு. 6. உடல் மொழி மற்றும் ஆதிக்கம், கைகளும் கம்பீரமும். அடுத்ததா நாம பார்க்க போறது தான் அசல் விளையாட்டே. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்களோட உடம்பு மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். சயின்ஸ்ல இத ஜெஸ்டர் பிரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு கருத்தை ஆழமா யோசிச்சு உருவாக்குறதுக்கே நம்ம கைகள் தான் நம்ம மூளைக்கு ஹெல்ப் பண்ணுது. பல பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, மீட்டிங்லயோ இல்ல 4 பேர் முன்னாடியோ பேசும்போது பயத்துல கைகளை கட்டிப்பாங்க, இல்ல பின்னாடி மறைச்சுப்பாங்க, இல்லன்னா பாக்கெட்ல கையை விட்டுட்டு பேசுவாங்க. நீங்க அப்படி கைகளை மறைக்கும்போது உங்களை கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, இன்செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன் தெரியுமா? இங்கதான் நம்ம முன்னோர்களோட, அதாவது அந்த ஆதி மனித மூளை வேலை செய்யுது. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காடுகள்ல வாழ்ந்த நம்ம ஆதி மனித மூளைக்கு ஒரு குணம் இருக்கு. ஒருத்தர் கையை மறைச்சு வச்சிருக்கார்னா அவர் கையில ஏதோ ஆயுதம் இருக்கு, அவர் நம்மள தாக்க போறார் அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னைக்கும் பயப்படுமா. அதனாலதான் கையை மறைக்கிறவங்கள நமக்கு உடனே பிடிக்காம போயிடுது. அப்போ ஒரு லீடரா நீங்க என்ன செய்யணும்? எப்போவுமே பேசும்போது கைகளை துறந்து வச்சு ஓப்பன் பாம்ஸ் மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி பேசுங்க. என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற சிக்னலை உங்க கைகள் மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். அடுத்ததா உங்க பாடி போஸ்டர். எப்போவுமே உங்க தோள்களை நல்லா நிமிர்த்தி உங்க நெஞ்சு பகுதியை, அதாவது அந்த விலா எலும்பு பகுதியை நல்லா விரிவடைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க இப்படி கெத்தா நிமிரும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான பயோகெமிக்கல் மாற்றம் நடக்கும். உங்க உடம்புல இருக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் டக்குன்னு குறைஞ்சு டெஸ்டாஸ்டிரான் அப்படிங்கிற ஆளுமைக்கான ஹார்மோன் லெவல் பயங்கரமா அதிகமாகும். இது உங்களுக்கு பார்க்கறவங்க மத்தியில ஒரு அமைதியான ஆதிக்கம் கொண்ட ஒரு மாசான தோற்றத்தை கொடுக்கும். நீங்க கத்த வேண்டாம், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், ஆனா அந்த அறையில இருக்கிற அத்தனை பேரும் உங்க ஆளுமைக்கு கட்டுப்பட்டு நிப்பாங்க. 7. தலைமைத்துவ மொழி, கருத்துக்களுக்கு பதில் அவதானிப்புகள். இப்போ இந்த வீடியோவோட ஃபைனல் பார்ட். நீங்க ஒரு லீடரா பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் தான் உங்க அதிகாரத்தை தீர்மானிக்குது.
கொலம்பியா பல்கலைக்கழக தரவுகளின்படி நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்க சொந்த அபிப்பிராயமா சொன்னா மக்கள் அதை அவ்வளவா மதிக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலா நான் கவனித்த வரையில் அல்லது நான் அவதானித்த வரையில் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க பேச்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா 40% கூடுதல் நம்பகத்தன்மை கிடைக்கும். ஒரு லீடரா நீங்க உங்க பேச்சுல பயன்படுத்த வேண்டிய 2 முக்கியமான சைக்கலாஜிக்கல் ஆயுதங்கள் இருக்கு. 1. காக்னிட்டிவ் ஸ்னாப். ஒரு குரூப்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தரோட பேரையும் அவரை பத்தின ஒரு குட்டி தகவலையும் சேர்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு, ஜான், நேத்து நீ உன் டீம் ஸ்டக் ஆகியிருக்கிறதா சொன்னியே, அதை பத்தி இதோ ஒரு சூப்பர் ஐடியா. இப்படி சொன்ன உடனே ஜான் மட்டுமில்ல, அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை பேரும் அலர்ட் ஆகி உங்களையே பாப்பாங்க. 2. டெம்போரல் லேண்ட்மார்க்ஸ், அதாவது நேர கட்டுப்பாட்டை உருவாக்குறது. இப்போ இந்த அடுத்த 10 நிமிஷத்துல நாம இந்த முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு டைம் ஆங்கர் வைக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு புதிய வேகம் பிறக்கும். நண்பர்களே, ஒரு லீடரா மாறுறது அப்படிங்கிறது பிறவியில வர்றதில்ல, நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளால வர்றதுதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3-2-1 தந்திரம், 10 வினாடி விதி, அப்புறம் அந்த உடல் மொழி ரகசியம், இது எல்லாத்தையும் உங்க லைஃப்ல, உங்க பிசினஸ்ல, உங்க மீட்டிங்ஸ்ல இன்னையிலிருந்தே பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க பேச்சுல வர்ற அந்த மாசான மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது டீம் மெம்பர்ஸ் யாருக்காச்சும் அவங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க மனசை பக்குவப்படுத்தவும் உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகவும் உதவக்கூடிய இன்னொரு பவர்ஃபுல்லான வீடியோ இதோ இங்க ஸ்கிரீன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்க்க தொடங்குங்க. உங்களை நான் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.